ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு துறைகளில் பொதுமக்கள் நீங்கள் கொடுக்குற மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண்றாங்க. அது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இதுதான். 26/11/2024 சீஃப் செக்ரட்டரி அவர்கள் அன்னைக்கு இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரீவன்ஸ் பெட்டிஷன் பிரசன்டட் டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ப்ரொசீஜர் ஃபார் டீலிங் வித் கிரீவன்ஸ் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுமக்கள் கொடுக்குற மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அந்த மனுக்களுக்கு என்னமான ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படின்றத கொடுத்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. As you are aware, the petition are received by the district collector on the grievance day, and numerous petitions are received in the government office in all department. The procedure for dealing with such grievance petition received through online and offline were issued by the government in the reference stated with focus on below aspect. Okay, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கிரீவன்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு மண்டே பெட்டிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா இருக்கட்டும் அல்லது எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வரல குறைகள் மனுக்களுக்கு ஸோ ஆன்லைன் மூலமாகவும் சரி ஆஃப்லைன் மூலமாகவும் சரி உங்களுக்கு நிறையா மனுக்கள் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. பட் இப்போ அந்த மனுக்களுக்கு நீங்கள் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அது குறித்து கீழே ஒரு பாயிண்ட்டில் கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, an acknowledgement should go immediately and at the most within 3 days of the receipt of grievance petition. அதாவது இப்போ ஒரு மனுதாரர் பார்த்தா மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் மனு கொடுத்த நாள்லேருந்து அதிகபட்சமாக ஸோ மினிமம் நீங்கள் 3 நாட்களுக்குள்ளே அதுக்கான தீர்வை காணுங்க. மோஸ்ட்டாக 3 டேஸுக்குள்ளே அதுக்கான தீர்வை நீங்கள் காணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன குறைகளுக்காக மனு கொடுக்குறாங்களோ அதை 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் தீர்வு பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, grievance itself should be redressed with a maximum period of 1 month of its receipt and it should be with a speaking order in the event of redressal or rejection if it found necessary. ஓகே, அதாவது அதிகபட்சமாக இப்போ ஒரு பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த மனுக்கள் தேதியிலேருந்து 30 நாட்களுக்குள்ள ஸோ அவங்களுக்கான அந்த மனுக்களுக்கு நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பீக்கிங் லெட்டரோட ஆர்டர் காப்பியோட ஸோ எதுக்காக அந்த மனு கொடுக்குறாங்கன்னா அதுக்கான குறைகள் நிவர்த்தி செஞ்சு அதுக்கான ஆர்டர் கொடுக்கணும். இல்லை அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையுமே நீங்கள் அந்த மனு மீது நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து, த சிட்டிசன் அப்ரோச்சிங் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வித் த கிரீவன்ஸ் பெட்டிஷன் should be informed of the progress of his grievance. அதாவது இப்போ ஒரு நபர் பார்த்தா மனு கொடுக்க வராங்க அல்லது மனு கொடுத்துட்டு ஸோ என்னோட மனுக்கான காரணம் என்னமான ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் சொல்லணும் உங்களுடைய மனு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் சொல்லணும். அதை பொதுமக்கள்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், in case for some reason additional time is required for its finalization, the person who has given grievance petition should be informed in the writing of the extended period of time for the finalization சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு மனு ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மனுக்கு இன்னும் டைம் ஒரு மாதத்துக்கு மேலே அதிகபட்சமாக டைம் தேவைப்படுது அப்படின்னா அந்த மனு யார் கொடுத்தாலும் அந்த பர்சனை நீங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த மனுக்களுக்கு இன்னும் அதிகமாக டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டிங் லெட்டரில் அவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த மனு கொடுத்த நபர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, இன்கேஸ் இட் is found not feasible to access to a request, a reasonable reply may be issued to the agreed citizen சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க, அந்த மனுக்களுக்கு உங்களால் தீர்வு காண முடியல, அந்த மனு ஏற்றுக்கொள்ள முடியாத மனுவாக இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட பர்சனுக்கிட்ட நீங்கள் தெளிவாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும், எங்களால் இந்த மனு ஏற்றுக்க முடியாது, இது பார்த்தா வேறு ரிலேட்டிவாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லி அனுப்பிச்சிடணும். அவங்க கொடுக்குற மனு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா அதை அந்த பொதுமக்கள்கிட்ட வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி மனு ஏற்றுக்க முடியாது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் அந்த பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு 5 பாயிண்ட் பார்த்தா கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு. ஓகே, ஸோ இது குறித்து 18/5/2023 அப்போவே எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மற்றும் ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்குமே நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சு அதுக்கப்புறம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 2024 இந்த கோர்ட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நிறைய அரசு அதிகாரிகள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஸோ திரும்ப நீங்கள் இந்த ஒரு லெட்டருமே ரெடி பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் தேர்ஃபோர் இன்ஸ்ட்ரக்டட் டு ஸ்க்ரூப்லேஷன் ஃபாலோயிங் த ரெட். அதாவது ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எந்த மனுக்களுக்கு
என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் ஸோ எங்களுக்கு சமர்ப்பிங்க, அதுக்கான ஒரு இதுமாரி நீங்கள் சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பொதுமக்கள் கொடுக்குற மனுக்களுக்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கான தீர்வை கண்டிப்பாக வந்து சொல்லிடுவாங்க. ஒன்று அதை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, அல்லது ரிஜெக்ட் பண்ணி அதுக்கான காரணத்தை சொல்லிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு துறை சரியான கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். அது எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் மூலமாக இருந்தாலும் சரி. கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட்கான வெப்சைட் இருக்குது, அந்த துறை வாரியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆன்லைன்லையும் கொடுக்கலாம் அல்லது ஆஃப்லைன்லையும் கொடுக்கலாம். ஸோ 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும்ன்றத இதன் மூலமாக தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.